வணக்கம், நான் உங்க ஃப்ரெண்ட் ஜெயா ஸ்ரீனிவாசன். வெல்கம் டு வெஜ்ஜீஸ் ரெசிபி. நம்ம வெஜ்ஜீஸ் ரெசிபி கிச்சன்ல மாலை பட்சத்துக்கான பலகாரம் ரெசிபிஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஆனா இன்னைக்கு வரக்கூடிய மாலையபட்ச அமாவாசைக்கான சமையலும் அன்னைக்கு நைட் பலகாரமும் ரெண்டுவே நம்ம பார்க்க போறோம். அமாவாசைக்கான முழு சமையலையும் ரொம்ப குவிக்கா சின்ன சின்ன டெக்னிக்ஸ், சின்ன சின்ன ட்ரிக்ஸ் யூஸ் பண்ணி குவிக்கா எப்படி பண்றது அப்படின்னு தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த சமையலை குவிக்கா பண்றதுக்கு நாளே சில வேலைகள் நம்ம பண்ணி வச்சிட்டோம்னா காலத்துல டென்ஷன் இல்லாம நம்ம ஈஸியா சமைக்க முடியும். நைட் சாப்பிட்டதுக்கு அப்புறம் பத்துலாம் இல்லாம நீட்டா கிச்சன், மேடை, கேஸ் ஸ்டவ் எல்லாத்தையும் அலம்பி தொடச்சிட்டு மறுநாளைக்கு நம்ம என்ன சமைக்க போறோமோ அது கொஞ்சம் பிளான் பண்ணிட்டு இந்த சமையலுக்கு தேவையான எல்லா சாமானும் அப்படியே செட்டா நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கூட்டு பண்றோம் அப்படின்னா அதுக்கு என்ன காய்கறி, என்ன பருப்பு போட போறோம், என்ன வறுத்து அரைக்க போறோம், அந்த மாதிரி செட்டா எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா கார்த்தால எழுந்து குடிச்சிட்டு டக்குன்னு நம்ம சமையல ஆரம்பிக்கிறது ரொம்ப ஈஸியா இருக்கும். ஸ்டார்ட் பண்ணும்போது என்னென்னலாம் ஊற வைக்கணும் அதை ஃபர்ஸ்ட் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் வறுக்கிறதெல்லாம் வரிசையா ஒவ்வொன்றா வறுத்துட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்ம சமைக்கிறது ரொம்ப குவிக்கா சமைச்சிடலாம். ரொம்ப டைமே எடுக்காது. நாள் நைட்டு நம்ம எல்லாம் எடுத்து வச்சுக்கிறதுனால மென்டலி நம்ம ப்ரிப்பேர் ஆயிடுவோம். இதுதான் நம்ம சமைக்க போறோம், இப்படிதான் பண்ண போறோம் அப்படின்னு. அது மைண்ட்ல நமக்கு வந்தாலே போதும். சமையல் பண்றது பெரிய விஷயமே கிடையாது. மகாலயபட்ச அமாவாசை 21 செப்டம்பர் 2025. ஃபர்ஸ்ட் டைம் சேனலை பாக்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்கன்னா நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸும் குவிக்கா உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க ஈஸியா இந்த மகாலயபட்ச அமாவாசைக்கான முழு சமையலும் பலகாரமும் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் பைத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, இது ரெண்டையும் சேர்த்து வாஷ் பண்ணிட்டு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். ஊறி இருக்கிற பருப்பை குக்கர்ல சேர்த்துப்போம். இதுல 1 டீஸ்பூன் நெய் விட்டுக்கலாம். குக்கர் மூடிட்டு 3ல இருந்து 4 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். பைத்தம்பருப்பு நல்லா குழைய வேகணும். பைத்தம்பருப்பு வேகிறதுக்குள்ள நம்ம பாயசத்துக்கு அரைச்சி எடுத்துக்கலாம். 5 பாதாம் தண்ணியில ஊற வச்சுட்டு இந்த தோலை ஃபுல்லா எடுத்திருக்கேன். 4 முந்திரி பருப்பு ஊற வச்சது, 4 ஏலக்காய், 3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல். இது தண்ணி சேர்த்து நல்லா நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். பாயசத்துக்காக நம்ம பைத்தம்பருப்பு எடுத்தோம் இல்லையா, அதே கப்ல 1.25 கப்பு வெல்லம், கொஞ்சம் தண்ணியும் சேர்த்து கொஞ்ச நேரம் அப்படியே வச்சிருந்தேன். வெல்லம் நல்லா கரைஞ்சாச்சு. இது நல்லா கொதிச்சு வரட்டும். வெல்லம் பாருங்க நல்லா கொதிச்சு வந்தாச்சு. குக்கர் விசில் ப்ரெஷரும் ரிலீஸ் ஆயாச்சு. மூடி திறந்து பார்த்துடலாம். பைத்தம்பருப்பு பாருங்க நல்லா வெந்திருக்கு. இதை நல்லா மசிச்சு விட்டுடுவோம். இந்த வெள்ளை தண்ணியை டைரக்டா நம்ம இந்த பாசிப்பருப்புலயே ஃபில்டர் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிப்போம். இது 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். பாயசம் பாருங்க நல்லா கொதிச்சாச்சு. இதுல நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தேங்காய், முந்திரி, பாதாம் இந்த பேஸ்ட்டை சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடுவோம். தேங்காய் சேர்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப கொதிக்க வேண்டாம். ஒரு கொதி வந்தா போதும். இந்த சூடு ஆறும்போது கொஞ்சம் திக்காயிடும். பாயசத்துல நம்ம கொஞ்சமா ஜாதிக்காய் சேர்த்துக்கலாம். ஒரு 4-5 தடவை இந்த மாதிரி நம்ம கிரேட் பண்ணாலே போதும். பாருங்க, ஒரு சின்ன பீஸ் பச்சை கற்பூரம் நல்லா க்ரஷ் பண்ணி சேர்த்துப்போம். ஜாதிக்காய், இந்த பச்சை கற்பூரம் இது ரொம்ப கம்மியா சேர்க்கணும். பாருங்க, ஒரு கொதி வர ஆரம்பிச்சாச்சு. நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துப்போம். நெய் சூடானது கொஞ்சம் முந்திரி பருப்பை செவக்க வறுத்துக்கலாம். முந்திரி பருப்பு லேசா செவந்து வந்ததும் கொஞ்சம் திராட்சை முந்திரி நல்லா ஃப்ரை ஆயாச்சு. வறுத்த முந்திரி திராட்சைய பாயசத்துல சேர்த்துருவோம். பாயசம் ஃபர்ஸ்ட் கிளாஸா ரெடி ஆயாச்சு. எப்பயும் போல நம்ம ஃபர்ஸ்ட் ரெசிபி பாயசம் பண்ணிட்டோம். இனி மற்ற ரெசிபி எல்லாம் வரிசையா பார்த்துடலாம். 50 கிராம் துவரம் பருப்பு எடுத்துட்டு இருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கணும். இது இலைக்கு பருப்பு, அதுக்கப்புறம் பிட்லைக்கும் ரசத்துக்கும் சேர்த்து தான் நான் ஊற வச்சிருக்கேன். இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். ஊற வச்ச பருப்பை குக்கர்ல எடுத்துட்டு இருக்கேன். இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, துளி எண்ணெயும் சேர்த்து ஒரு 3 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கலாம். நம்ம பிட்லைக்கு வறுத்துக்கலாம். ஸ்டவ்ல ஒரு கடாய் வச்சுட்டு 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் சுடானதும் ஒரு கட்டி பெருங்காயத்தை நல்லா பொரிச்சுக்கலாம். 1/4 டீஸ்பூன் வெந்தயம், 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 5 காஞ்ச மிளகாய். இந்த பருப்பெல்லாம் செவந்து மிளகாய் நல்லா வறுபடணும். பருப்பெல்லாம் லேசா செவந்து வரும்போது ஒரு 7-8 மிளகு, 2 டேபிள் ஸ்பூன் மல்லி, இது எல்லாத்தையும் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். மல்லி கடைசியா சேர்த்து வறுத்துக்கோங்க, ரொம்ப சீக்கிரம் அது வறுபட்டுடும். மல்லியும் நல்லா வறுபட்டாச்சு. இதுல 2 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். தேங்காயில இருக்கிற ஈரம் போக ஃப்ரை பண்ணிக்கணும். இது எல்லாமே நல்லா வறுபட்டாச்சு. இது சூடு ஆறட்டும். மிக்ஸி ஜார்ல போட்டு ஃபர்ஸ்ட் ட்ரையா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணியை சேர்த்து கொரப்பா நம்ம அரைச்சு எடுத்துக்கணும். இப்ப இதே கடாயில நம்ம பிட்ல பண்ணிக்கலாம். 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துப்போம். எண்ணெய் சுடானதும்
எண்ணெய் ஒரு 10 வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கடுகு, வெந்தயம் கடுகு பொரிஞ்சதும் 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, 150 கிராம் பாவக்காயை கட் பண்ணி நான் ஸ்டீம் பண்ணி வச்சிருக்கேன். இதுல சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கி விட்டுப்போம். பாவக்காயை வந்து கட் பண்ணி நம்ம இதுலயே போட்டு கூட வதக்கலாம். ஆனா அது கொஞ்சம் டைம் கூட எடுக்கும். ஆனா இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணும்போது சீக்கிரமும் ஆயிடும், கசப்பும் வந்து கம்மியா இருக்கும். இதுல 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி. இதை நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நெல்லிக்காய் அளவு புளியை ஊற வச்சு கரைச்சி புளிஜலம் எடுத்துட்டு இருக்கேன். தேவையான அளவு உப்பு. இது நல்லா கொதிச்சு புளி தண்ணியோட பச்சை வாசனை போகணும். பிட்லிக்கு வத்தெல்லாம் நல்லா சூடு ஆறியாச்சு. நான் இதை போல ஃபர்ஸ்ட் கொரப்பா அரைச்சு எடுத்துட்டு இருக்கேன். நம்ம இன்னைக்கு வாழைக்காய் பொடி போட்ட கறி பண்ண போறோம். அதனால இதுல இருந்து ஒரு 2 டீஸ்பூன் அளவுக்கு இந்த பொடியை நம்ம எடுத்து வச்சுக்கலாம். பாருங்க, வேலை வந்து ஈஸியா இருக்கும். தனியா நம்ம வாழைக்காய் பொடி கறிக்கு வறுக்க வேண்டியது இல்லை. இப்ப இதுல தண்ணி விட்டு நம்ம கொரப்பாவே அரைச்சு எடுத்துப்போம். நம்ம பிட்லைக்கு வறுத்ததை இந்த மாதிரி நான் அரைச்சு வச்சிருக்கேன். இது நல்லா கொதிச்சு புளி தண்ணியோட பச்சை வாசனை போயாச்சு. நம்ம அரைச்ச பேஸ்ட்டை சேர்த்துடலாம். கலந்து விட்டுருவோம். நம்ம அரைச்சு விட்டதோட பச்சை வாசனை போய் இது நல்லா கொதிச்சு வரட்டும். பாவக்காய் பிட்லை நம்ம அரைச்சு விட்டதோட பச்சை வாசனை எல்லாம் போய் நல்லா கொதிச்சாச்சு. கொஞ்சம் திக்கா இருக்கு பாருங்க. இதுல நம்ம வேக வச்சிருக்கிற துவரம் பருப்பு நல்லா மசிச்சுட்டு சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. கொஞ்சம் தண்ணி சேர்த்திருக்கேன், ரொம்ப திக்கா இருந்ததுனால. இது ஒரு கொதி வரட்டும். ஒரு கொதி வந்தாச்சு. நம்ம ஆரம்பத்திலேயே தாளிச்சிட்டோம் இல்லையா, அதனால இப்ப தாளிக்கிற வேலை இல்லை. இதை வந்து நம்ம சர்விங் பவுலுக்கு மாத்திக்கலாம். இஞ்சி எலுமிச்சம்பழ ரசம் பண்றதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், 1/2 இன்ச் இஞ்சி தோல் சீவிட்டு ரஃபா கட் பண்ணிக்கலாம். 2 மீடியம் சைஸ் தக்காளியை ரஃபா சாப் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ரசத்துக்கு தேவையான அளவு உப்பு, கருவேப்பிலையும் சேர்த்து நம்ம அரைச்சு எடுத்துக்கலாம். நம்ம அரைச்சதை ஒரு பாத்திரத்துல எடுத்துட்டு இருக்கேன். இதுல 1 டம்ளர் தண்ணியும் சேர்த்திருக்கேன். இந்த தக்காளியோட பச்சை வாசனை போக நல்லா கொதிச்சு வரட்டும். ரசம் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சாச்சு. நம்ம இதுல 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம் இது மாதிரி கிரஷ் பண்ணி சேர்த்துக்கலாம். இதோட கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்துருவோம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரசம் ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிச்சாச்சு. நம்ம துவரம் பருப்பு வேக வச்சோம் இல்லையா, அதுல இருந்து கொஞ்சம் பருப்பு ஜலம் நான் எடுத்துருக்கேன். அது இந்த ரசத்துல சேர்த்துக்கலாம். இது இனிமே கொதிக்க வேண்டாம், நல்லா நுரைச்சி வரட்டும். ஸ்டவ் ஃப்ளேமையும் சிம்ல வச்சுக்கலாம், அப்பதான் வந்து நுரைச்சி வரும், இல்லைன்னா கொதிக்க ஆரம்பிச்சிடும். ரசம் வந்து நல்லா நுரைச்சி வந்தாச்சு. இப்ப ரசத்துக்கு நம்ம தாளிச்சிருவோம். ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சிருக்கேன். 2 டீஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். நெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு. கடுகு வெடிச்சதும் ஸ்லிட் பண்ண ஒரு பச்சை மிளகா, 1/2 இன்ச் இஞ்சி இது போல நீள நீளமா கட் பண்ணிருக்கேன். பொடி பொடியாவும் கட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் கருவேப்பிலை. இதை நல்லா வதக்கி விட்டுக்கணும். இஞ்சி கொஞ்சம் நல்லா வதங்கட்டும். இது எல்லாம் நல்லா வதங்கினதும் ரசத்துல சேர்த்துடலாம். கொஞ்சமா கொத்தமல்லியை தூவிட்டு மூடியை போட்டு மூடி வச்சிடலாம். இது கொஞ்சம் சூடு ஆறுனதுக்கு அப்புறம் ஒரு மூடி லெமன் நம்ம புளிஞ்சுக்கணும். கொத்தவரங்காய் பருப்பு உசிலிக்காக 2 டேபிள் ஸ்பூன் துவரம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய். இது நல்லா வாஷ் பண்ணிட்டு 1/2 மணி நேரம் ஊற வச்சிருக்கேன். இந்த தண்ணியை ட்ரைன் பண்ணிட்டு மிக்ஸி ஜார்ல எடுத்துக்கலாம். இதுல 1/2 டீஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம். இது தண்ணி சேர்க்காம நம்ம கொரப்பா அரைச்சு எடுத்துக்கலாம். குக்கர்ல வந்து 150 கிராம் கொத்தவரங்காய மாதிரி பொடி பொடியா கட் பண்ணி ஒரு லேயரா நான் போட்டிருக்கேன். இந்த கொத்தவரங்காய்க்கு தேவையான அளவு சால்ட், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 டீஸ்பூன் எண்ணெய், 2ல இருந்து 3 டேபிள் ஸ்பூன் தண்ணி இந்த மாதிரி சுத்தி விட்டுக்கோங்க. நம்ம பருப்பூசலிக்கு ஊற வச்ச அரைச்சிருக்கோம் இல்லையா, அதை வந்து இந்த மாதிரி பால் மாதிரி பண்ணிட்டு இப்படி பிளாட் பண்ணிக்கோங்க. நம்ம வடையெல்லாம் தட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி இதே அப்படி மேல வச்சுக்கலாம். இதே நம்ம இன்னைக்கு பருப்பு வடை பண்றோம் அப்படின்னா இந்த மாதிரி பண்ணாம பருப்பு வடைய நம்ம எப்படி எண்ணெயில பொரிப்போம் இல்லையா, அந்த மாதிரி பொரிச்சுட்டு கொத்தவரங்காய் மட்டும் வேக வச்சுட்டு அந்த பொரிச்ச வடையை நம்ம நுணுக்கி போட்டுட்டோம் அப்படின்னா உசிலி வந்து ஈஸியா ஆயிடும். இப்ப குக்கர் மூடியை மூடிட்டு 3 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். 3வது விசில் வந்த கையோட ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த ப்ரெஷரை வந்து நம்ம மேனுவலா அப்படியே ரிலீஸ் பண்ணிடணும். அப்பதான் வந்து கொத்தவரங்காயோட கலர் மாறாம இருக்கும், அதே நேரம் குழையாமையும் இருக்கும். பருப்பு உசிலிக்கு 3 சவுண்டு வந்ததும் உடனே வந்து நான் ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிட்டேன். இந்த நம்ம வடை மாதிரி தட்டியிருந்தோம் இல்லையா, அது எல்லாத்தையும் சூடு ஆறுனதுக்கு அப்புறம் இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா உடைச்சு எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜார்ல சேர்த்து பல்ஸ் மோட்ல நம்ம அரைச்சு எடுத்துக்கணும். அப்ப நல்லா பூவா நல்லா உதிரா வந்துடும். ஸ்டவ்ல நம்ம ரசத்துக்கு தாளிச்சோம் இல்லையா, அதே பேன் வச்சிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடிச்சதும் 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், நம்ம உசிலிக்கு உதுத்து வச்சதை சேர்த்துடலாம். இதை நல்லா வதக்கி விட்டுக்கணும். வெந்த கொத்தவரங்காயும் சேர்த்துருவோம். கொஞ்சம் கருவேப்பிலை,
எல்லாத்தையும் சேர்த்து 2 நிமிஷத்துக்கு நல்லா வதக்கியாச்சு. ஈஸியான கொத்தவரங்காய் பருப்பு உசிலி ரெடி. இப்போ இதை சர்விங் பவுலுக்கு மாத்திப்போம். 2 மீடியம் சைஸ் வாழைக்காயை தோல் சீவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி தண்ணியில சேர்த்திருக்கேன். இதுல தேவையான அளவு உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, கொஞ்சமா புளியை ஊற வச்சு அதை கரைச்சி புளித்தண்ணியை இதுல விட்டுடலாம். இது நல்லா கொதிச்சு வாழைக்காய் வந்து சாஃப்டா வேகணும், குழஞ்சிடக்கூடாது. வாழைக்காய் பாருங்க கரெக்டா வெந்திருக்கு, குழையவும் இல்லை, நல்லா சாஃப்டா இருக்கு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடிச்சதும் 1/4 டீஸ்பூன் ஜீரகம், 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், கொஞ்சம் கருவேப்பிலை, நம்ம வேக வச்சு ஃபில்டர் பண்ணி வச்சிருக்கிற வாழைக்காய் சேர்த்துக்கலாம். இது ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். நம்ம பிட்லைக்கு வறுத்து பொடி பண்ணிருந்தோம் இல்லையா, இந்த பொடியை நமக்கு தேவையான அளவுக்கு நம்ம இதுல சேர்த்துக்கலாம். நான் பாருங்க 1 டீஸ்பூன் அளவு சேர்த்திருக்கேன். இப்ப இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். வேணும் அப்படின்னா நம்ம இதுல கொஞ்சம் தேங்காய் துருவல் கூட சேர்த்துக்கலாம். ஈஸியா பொடி போட்டா வாழைக்காய் கறி ரெடி ஆயாச்சு. சர்விங் பவுலுக்கு மாத்திப்போம். 300 கிராம் பூசணிக்காயை தோல் சீவிட்டு இந்த மாதிரி கட் பண்ணிருக்கேன். இது குக்கர்ல எடுத்துட்டு இருக்கேன். கொஞ்சமா கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தண்ணி, குக்கர் மூடியை மூடிட்டு 2 விசில் வர வரைக்கும் நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். விசில் வந்த உடனே நம்ம ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிக்கணும். மிக்ஸி ஜார்ல 4 டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல், 1/2 டீஸ்பூன் அரிசி மாவு, 1 பச்சை மிளகாய், 2 கரண்டி புளிக்காத தயிர் சேர்த்துக்கலாம். இப்ப தண்ணி சேர்க்காம நம்ம அரைச்சு எடுத்துப்போம். பூசணிக்காய் வந்து 2 விசில் வந்ததும் நான் ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிட்டேன். பாருங்க கரெக்டா வெந்திருக்கு. நம்ம 1 டேபிள் ஸ்பூன் தண்ணி தான் சேர்த்தோம். பாருங்க எவ்வளவு தண்ணி விட்டுருக்கு. நம்ம அரைச்சிருக்கிற தேங்காய் தயிர் இந்த விழுதை சேர்த்துருவோம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இதுக்கு தண்ணியே சேர்க்க வேண்டாம். நம்ம தண்ணி சேர்த்தோம்னா ரொம்ப நீத்து போயிடும். அது மாதிரி உப்பும் வந்து நம்ம பார்த்து போட்டுக்கணும். பூசணிக்காய் வந்து ரொம்ப உப்பு தாங்காது. இது 1 கொதி வந்தா போதும். பூசணிக்காய் அவியல் 1 கொதி வந்தாச்சு. இப்ப ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு சர்விங் பவுல்ல எடுத்துப்போம். நம்ம மிளகு ஜீரக சாதத்துக்கு வறுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, பருப்பு நல்லா செவந்து வர வரைக்கும் வறுத்துப்போம். உளுத்தம்பருப்பு லேசா செவந்து வரும்போது 1 டீஸ்பூன் மிளகு, கொஞ்சம் கருவேப்பிலை, இதையும் நல்லா வறுத்துக்கணும். பருப்பு நல்லா செவந்து வந்தாச்சு, கருவேப்பிலையும் நல்லா வறுபட்டாச்சு. இதுல 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாம். இந்த 1 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துப்போம். எல்லாமே நல்லா வறுபட்டாச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது சூடு ஆறுனதுக்கு அப்புறம் கொஞ்சமா உப்பு சேர்த்து கொரன்னு அரைச்சு எடுத்துப்போம். ஸ்டவ்ல ஒரு பேன் வச்சுட்டு 1 டீஸ்பூன் நெய் சேர்த்துப்போம். நெய் சூடானதும் 1/2 டீஸ்பூன் கடுகு, கடுகு வெடிச்சதும் 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, கொஞ்சம் கருவேப்பிலை, 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், எல்லாத்தையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இதுல நம்ம வறுத்து அரைச்ச மிளகு ஜீரக பொடியை சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இதுல நமக்கு தேவையான அளவு சாதத்தை சேர்த்துக்கலாம். நம்ம மிளகு ஜீரக பொடியில வந்து உப்பு சேர்த்திருக்கோம். இது சாதத்துக்கு கொஞ்சம் உப்பு சேர்ப்போம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிளகு ஜீரக சாதம் பர்ஃபெக்டா ரெடி ஆயாச்சு. இப்போ சர்விங் பவுலுக்கு மாத்திப்போம். தயிர் பச்சடி பண்றதுக்கு பாதி வெள்ளரிக்காய் எடுத்துட்டு இருக்கேன். தோல் சீவிட்டு இந்த விதைய எல்லாத்தையும் எடுத்துட்டு நம்ம கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை போல பெரிய கிரேட்டர்ல நான் துருவி எடுத்துட்டு இருக்கேன். இப்ப தயிர் பச்சடிக்கு தாளிச்சிடுவோம். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயில 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 காஞ்ச மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். தயிர் பச்சடி சர்வ் பண்றதுக்கு முன்னாடி இதுல தயிரும் உப்பும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்பயே சேர்த்துட்டோம் அப்படின்னா ரொம்ப நீத்து போயிடும். உளுந்து வடை பண்றதுக்கு ஒரு சின்ன டம்ளர் உளுத்தம்பருப்பு எடுத்துட்டு இருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணிட்டு 1 மணி நேரம் ஊற வச்சுக்கணும். ஒரு 1/2 மணி நேரம் ஃப்ரிட்ஜ்ல வச்சு நம்ம எடுத்துட்டோம் அப்படின்னா மிக்சியில அரைக்கும் போது ஈஸியா இருக்கும். உளுந்து வடைக்கு அரைச்சி எடுத்துட்டு இருக்கேன். அரைக்கும் போது இஞ்சி, பச்சை மிளகாய் சேர்த்து அரைச்சிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் கொத்தமல்லி பொடி பொடியா கட் பண்ணி போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா சூடாயாச்சு, நம்ம வடை பண்ணிக்கலாம். இதே மாதிரி எண்ணெய் கொள்ற அளவுக்கு நம்ம பண்ணி எடுத்துப்போம். நம்ம ஃபர்ஸ்ட் போட்டது லேசா கலர் மாதிரி இருக்குல்ல, இதை வந்து திருப்பி விட்டுக்கலாம். லேசா கலர் வந்தது நம்ம திருப்பி விட்டுடணும். 2 பக்கமும் நல்லா கோல்டன் கலர் வர்ற வரைக்கும் திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். வடை வந்து 2 சைடும் நல்லா ஃப்ரை ஆயாச்சு. எண்ணெய் நல்லா வந்து ஃபில்டர் பண்ணிட்டு எடுத்துப்போம். வடை பாருங்க நல்லா கோல்டன் கலர்ல ஃபர்ஸ்ட் கிளாஸா வந்திருக்கு. ரொம்ப எண்ணெயும் குடிக்கல. 1 கப்பு கெட்டி அவல் எடுத்துட்டு இருக்கேன். இது 2-3 தடவை வாஷ் பண்ணிட்டு தண்ணி ஃபுல்லா ட்ரைன் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் மேல ஒரு லேயர் இருக்கிற மாதிரி நம்ம தண்ணியை விட்டுட்டு ஒரு மூடியை போட்டு நம்ம மூடி வச்சிட்டோம்னா ஒரு 1/2 an hourல அந்த தண்ணி ஃபுல்லா அப்சர்வ் பண்ணிட்டு
அவல் வந்து இந்த மாதிரி நல்லா சாஃப்டா இருக்கும். கையால கொஞ்சம் அப்படி உதுத்து விட்டுக்கலாம். ஸ்டவ்ல கடாய் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திருக்கேன். இதுல 1 டீஸ்பூன் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சதும் 1 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, பருப்பு செவந்ததும் 1/2 டீஸ்பூன் ஜீரகம், 2 பச்சை மிளகாயை பொடியா கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1 இன்ச்சு இஞ்சி தோல் சீவிட்டு கிரேட் பண்ணி சேர்த்துக்கலாம். இஞ்சி பச்சை மிளகாய் நல்ல பச்சை வாசனை போக வதங்கட்டும். கைப்பிடி அளவுக்கு வறுத்த வேர்க்கடலை, 2 தக்காளி, கொஞ்சம் கருவேப்பிலை பொடி பொடியா கட் பண்ணிருக்கேன். 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் சாம்பார் பவுடர் சேர்த்துக்கோங்க. நம்ம தக்காளி சேர்த்துக்கும் போது சாம்பார் பவுடர் போட்டோம்னா நல்லா இருக்கும். தக்காளி இது போல சாஃப்டா வதங்கினதும் ஊறி இருக்கிற இந்த அவலை சேர்த்துருவோம். நல்லா கலந்து விட்டுடுவோம். இதை போல நல்லா கலந்து விட்டுட்டு பொடியா கட் பண்ண கொத்தமல்லி தூவிக்கலாம். டேஸ்டியான நல்ல உதிரா தக்காளி அவல் உப்புமா, நல்ல ஹெல்தி அண்ட் ஃபில்லிங்கான ஒரு டிஃபன். அமாவாசை சமையலை நம்ம பரிமாற ஆரம்பிக்கலாம். கொத்தவரங்காய் பருப்பூசிலி, பொடி போட்டு வாழைக்காய் கறி, பூசணிக்காய் அவியல், வெள்ளரிக்காய் தயிர் பச்சடி, ஜீரக மிளகு சாதம், பைத்தம்பருப்பு தேங்காய் அரைச்சி விட்ட பாயசம், உளுந்து வடை, பருப்பு, பாவக்காய் பிட்லை, இஞ்சி எலுமிச்சம்பழ ரசம். இதுல வந்து எலுமிச்சம்பழம் ஜூஸ் வந்து நான் புழிஞ்சிட்டேன். சாதம், நெய், தயிர். மாலைபட்ச அமாவாசைக்கான சமையல் இலையில பரிமாறியாச்சு. எல்லாரும் வாங்க சாப்பிடலாம். மகாலயபட்ச அமாவாசைக்கான முழு சமையலையும் ரொம்ப குவிக்காவும் ஈஸியாவும் நம்ம ரெடி பண்ணிட்டோம். இன்னைக்கு பாருங்க, நம்ம பிட்லைக்கு வருத்தோம். அந்த அரைச்சதையே வந்து வாழைக்காய்க்கு பொடிக்கறியாவும் நம்ம யூஸ் பண்ணிட்டோம். ஸோ ஒரே வேலையில 2 ரெசிபி நமக்கு ரெடி ஆயாச்சு. அடுத்தது பருப்பூசிலி 1 பாட் ரெசிபி மாதிரி எல்லாத்தையும் குக்கர்லயே வச்சு அழகா நம்ம பண்ணிட்டோம். சாதாரணமா பருப்பூசிலினா கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனா எப்படி பண்றதுனால ரொம்ப குயிக்கா ஆயிடும். பாயசம் வந்து ரிச்சா பண்றதுக்காக முந்திரி, பாதாம், தேங்காய் எல்லாமே அரைச்சு விட்டுட்டோம். சாப்பிடும்போது கிரீமியாவும் நல்ல டேஸ்டாவும் இருக்கும். மேக்சிமம் எல்லா காய்கறியுமே வந்து நம்ம குக்கர்லயே வேக வச்சு எடுத்துக்கிட்டோம். உளுந்து வடை வந்து நம்ம ஆல்ரெடி டீட்டெயிலா ஒரு வீடியோ நம்ம போட்டிருக்கோம், நீங்க பாத்திருக்கீங்க. இருந்தாலும் யாராவது மிஸ் ஆயிருந்ததுன்னா அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஊற வைக்கிறதுல இருந்து நம்ம பொரிச்சு எடுக்கிற வரைக்கும் எல்லாமே டீட்டெயிலா அதுல சொல்லியிருக்கோம். அதை நீங்க பாருங்க. ஸோ மிக்சியில அரைச்சி உளுந்து வடை பண்றது ரொம்ப ரொம்ப ஈஸியா இருக்கும். எண்ணெய் குடிக்காது, ரொம்ப நல்லா சாஃப்டா மேல நல்லா மொறுமொறுன்னு அழகா வரும். இவ்வளவு நம்ம சமையல் சாப்பிடும்போது டைஜஷன் ப்ராப்ளம் வராம ஜீரக மிளகு சாதம் பண்ணியிருக்கோம். அது மாதிரி ரசம் பார்த்தோம் அப்படின்னா எலுமிச்சம்பழம் இஞ்சி சேர்த்த ரசம் பண்ணியிருக்கோம். இதனால வந்து டைஜஷன் ப்ராப்ளமும் இருக்காது, ஹெவியாவும் நமக்கு தோணாது. ஸோ மத்தியான நேரம் இவ்வளவு ஹெவியா சாப்பிட்றதுனால பலகாரம் வந்து ரொம்ப சிம்பிளா நம்ம பண்ணியிருக்கோம். இதே மாதிரி இதே மெத்தட்ல இதே அளவுகளோட வரக்கூடிய மகாலயபட்ச அமாவாசைக்கு இந்த மாதிரி சமையல் நீங்க பண்ணி பாருங்க. ரொம்ப ஈஸியா இருக்கும், குவிக்காவும் ஆயிடும், அதே நேரம் டேஸ்டாவும் அமையும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோட ஷேர் பண்ணுங்க. இன்னொரு மாலையபட்ச பலகார ரெசிபியோட நாளைக்கு நான் உங்களை மீட் பண்றேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.